Hello dear children, happy to see you. உங்களை இன்னொரு வீடியோவில் இப்படி பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா யூனிட் 1 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். அதில் செகண்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். ஓகேயா? செகண்ட் சாப்டர், ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம செகண்ட் சாப்டர் படிக்க போகிறோம். இந்த செகண்ட் சாப்டர் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஓகேயாடா? இது முடிக்கிறப்போ நீங்கள் என்னெல்லாம் படிச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த புக்கை எடுத்து வச்சுக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புக்கை எடுத்து வச்சு உட்காந்து படிங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்கை எடுத்துக்கோங்க. எப்போவும் நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும். ஒரு இடத்துல உட்காந்துருக்கணும், ஏதோ உட்காந்து படிக்கணும்னு இல்லாதபடிக்கு நல்ல கரெக்டாக ஒரு இடத்துல நல்ல பிளானிங், அதாவது நல்ல ஒரு பிளான் பண்ணணும். இந்த இடத்துல உட்காந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தணும். பிளானிங் இஸ் ஹாஃப்லி டன். ஒரு வேலையை செய்து முடிக்கிறதுக்கு முன்னாடி நீ செய்கிற பிளானிங் தான் உன்னை முழுமையாக அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு கரெக்டாக உன்னை கைட் பண்ணும். ஓகேயா? நல்லா பிளான் பண்ணிக்கோங்க. நல்லா கைட் பண்ணுறதுக்கு நீங்களாக தான் உங்களை மேக் பண்ணணும். தன்னம்பிக்கையை நீங்கள் நல்லா இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நீ பார்த்தேன்னு சொன்னா இந்த சாப்டரில் நம்ம படித்து முடிக்கிறப்போ ஹவு டு டீல் வித் number system and also conversion between various number systems பார்த்துடலாம். and again இதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் லாஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே உனக்கு நான் சொன்னேன் டேட்டா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி தந்தேன். அந்த டேட்டா, the word data comes from the word datum which means raw fact. The word data comes from the word datum which means a raw fact. மேபி டேட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எதெல்லாம் சொல்லலாம்? நேம், ஏஜ், கிளாஸ், மார்க்ஸ் அண்ட் சப்ஜெக்ட், இதெல்லாமே டேட்டா சொல்லலாம். சரி, அதே மாதிரி இங்க நீ பார்த்தேன்னு சொன்னா நேம் ராஜேஷ், ஏஜ் 16, கிளாஸ் 11th ஸ்டாண்டர்ட், மார்க்ஸ் 65, சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அண்ட் தீஸ் ஆர் ஆல்சோ டேட்டா. இதை நீ இன்டர்பிரேட் பண்றப்ப எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவ? நேம் ராஜேஷ் and also he is of 16 years old and he is in standard 11th standard. He scored 65 as in computer science subject அப்படின்னு சொல்லிடலாம். and also information, இந்த டேட்டாவை வச்சு நேம் ராஜேஷ், இந்த டேட்டாவை வச்சு நம்ம என்ன பண்றோம்? இன்டர்பிரேட் பண்றோம். இட் கிவ்ஸ் சம் இன்ஃபர்மேஷன். ஓகேயா? தென் அகைன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம் என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்பர் சிஸ்டம்னு சொல்லி ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். இந்த நம்பர் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இந்த நம்பர் சிஸ்டம்ஸ் இதுல டேட்டா ரெப்ரசன்டேஷன், நார்மலா கம்ப்யூட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாலே ஒன் திங் நீ நல்லா தெரிஞ்சுக்கிடணும். கம்ப்யூட்டர் இஸ் அ மெஷின். இட் கேன் ஹேண்டில் ஒன்லி டேட்டா ஆஃப் 0 and 1. 0, 1ங்கிற அந்த நம்பரை மட்டும்தான் அதுக்கு புரியும், மற்ற எதுவுமே அதுக்கு புரியாது. பட் நாம எல்லாத்தையும் நம்ம கொடுக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுக்கணும், ஆல்பபெட்ஸ் கொடுக்கணும், எவ்ரிதிங் we have to give to the computer as its input. பட் இதெல்லாம் கொடுத்தாலும் கம்ப்யூட்டர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் only thing. அதுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னா 0, 1 தான். தி 0, 1 are called as machine language. இதுக்கு பேர் தான் machine language. and also the word 0 and 1, 0, 1 இந்த ரெண்டு நம்பருக்கு பேர் என்னன்னா பைனரி டிஜிட். கம்ப்யூட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாலே இந்த வேர்ட் பிட்ங்கிற வேர்டு ரொம்ப முக்கியம். இந்த பிட்ங்கிற வேர்டு, the bit word comes from binary digit. That's nothing. The machine language 0 and 1 character represents the binary digit word. And see here the same thing. என்ன கொடுத்திருக்காங்க பாரு? Bit is the short form of binary digit which can be of 0 or 1. And also see a nibble is nothing. It is a collection of 4 bits. A nibble is nothing. It is a collection of 4 bits. And again 8 bits is called as a byte. அப்போ 3 வேர்டு படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம்? பிட் ஒன்று படிச்சிட்டோம். then again next word called nibble னு ஒன்று படிச்சிருக்கிறோம். here called byte. A collection of 8 bits is called as byte. This is the basic unit for measuring the memory size in the computer. கம்ப்யூட்டருடைய சைஸை மெஷர் பண்றதுக்கான ஒரு பேசிக் யூனிட் இதுதான். நம்ம அடுத்து நெக்ஸ்ட் பாரு பார்த்தேன்னு சொன்னா the next one is word length. Word length refers to the number of bits processed by a computer CPU.
word length means the number of bits processed by a computer CPU. Okay, here see there is a cone regarding data representation. Data representation regard பண்ணி ஒரு pyramid typeல ஒன்னு இருக்குது பாரு. Here see first the basic fundamental memory size வந்து bit தான். Bit 0 or 1. Then again nibble, that is 4 bits. Byte, that is 8 bits. Kilobyte, that means kilobytes. 1024 bytes, that means 2 power 10. 2 power 10. One thing you have to remember is in a computer system everything is in binary. Binary ங்கிற வேர்ட்ல தான் இருக்கும். So everything is 0 or 1. Binary number system படிச்சிருப்பீங்க. 2 power n, 2 power the base 2, 2 power 0, 2 power 1. இந்த later இந்த sectionல நம்ம இந்த chapterல நம்ம later படிப்போம். Briefa பாத்துறலாம். Then again megabyte. Megabyte means 10 power 24 kb. That means 2 power 10 into 2 power 10. Okay, yeah. Megabyte is 2 power 10 into 2 power 10. That is 2 power 20. 2 power 20. And again gigabyte. That means 1024 megabyte. About 10 power 20 into 2 power 10. 20 into 2 power 20. That is 2 power gigabyte. Gigabyte means 2 power 30. And it goes on like that. இப்படி போயிட்டே இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தேன்னு சொன்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன இந்த சாப்டருடைய அடுத்த இது பார்க்க போறோம். சி இப்போ இதுல பாரு கம்ப்யூட்டர் மெமரினா என்னன்னு பார்க்க போறோம். வாட் இஸ் கம்ப்யூட்டர் மெமரி? மெயின் மெமரி அண்ட் செகண்டரி மெமரி இன் லாஸ்ட் சாப்டர் பார்த்தோம். மெயின் மெமரி it is RAM is called as the main memory. RAM is called as the main memory. It is a volatile memory. volatile memory னு பார்த்தோம். செகண்டரி மெமரினோனே என்ன ஞாபகம் வரணும்? பென் டிரைவ், சிடி ரோம், டிவிடி அந்த இதெல்லாம் ஞாபகம் வந்துடணும். So everything is represented in terms of kilobyte or megabyte. In decimal 1 kilobyte represent 1 kilobyte ஞாபகம் வச்சுக்கிடணும். In decimal number system னா உனக்கு தெரியும். decimal number system நாம எப்பவும் யூஸ் பண்ற நம்பர் சிஸ்டம். அதாவது powers of 10 powers 1 10 அப்புறம் நெக்ஸ்ட் hundreds then 1000. It goes on increasing by powers of 10. அப்போ இங்கே powers of 10ல increase ஆகும். But in binary representationல everything is அது incremented by means of 2 powers of 2. இந்த tabular column பாரு kilo 2 power 10, mega 2 power 20, giga 2 power 30, tera இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீ ஞாபகம் வைக்கணும். இதெல்லாம் இப்போ நம்ம கம்ப்யூட்டருடைய சைஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா உனக்கு தெரியணும். they are all in terms of gigabytes, terabytes, petabytes, exabytes and zettabytes, yottabytes இப்படி தான் உனக்கு இருக்கும். எல்லாமே இந்த நம்பர் ஆஃப் பைட்ஸ்ல தான் ரெஃபர் பண்ண முடியும். அப்போ 2 power 10 means that is 1 kilobyte. இந்த ஒண்ணே ஞாபகம் இப்போதே வச்சுக்கோ. 8 bits make 1 byte. 8 bits make 1 byte. இந்த வார்த்தையை ஞாபகம் வைக்கணும். 01 bits. So bytes are used to represent characters in a text. Different types of coding scheme are used to represent the character set and numbers. The most commonly used coding scheme is American Standard Code for Information Interchange. That is ASCII. Every binary number, anything we have to insert into the computer has one value. எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. யூனிக்கா இருக்கணும். உலகம் ஃபுல்லா கம்ப்யூட்டர் இருக்குன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒரு இதை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ எவ்ரி ஒன் யூனிக் ஒரு கோடிங் சிஸ்டம் ஒன்று டெவலப் பண்ணாங்க. அந்த கோடிங் சிஸ்டம்ல தான் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச், தட் இஸ் ASCII. ஈச் பைனரி வேல்யூ ஒரு பைனரி வேல்யூ பாரு. ஈச் பைனரி வேல்யூ between 0 and 27 is used to represent a specific character. அப்போ நாமல ASCII கோட்ல எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எத்தனை கேரக்டர்ஸ்னா 128. அதனுடைய வேல்யூ பார்த்தோன்னா 128.
அடுத்து நெக்ஸ்ட் நீ பாரு. see அந்த ASCII வேல்யூ பார்த்தனா for blank space நீ ஒரு ஸ்பேஸ் பார நீ பிரஸ் பண்ற. the ASCII value for a blank space is 32 and the ASCII value for numeric value for 0 is 48. the range of ASCII values for lowercase letters small letters எழுதுற a small letter a போடுற அப்படின்னா that a represents small letter a represent 97 and b represent 98. it goes on like that. இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ ஒருவேளை நீ வந்து capital letter insert பண்ற பாரு upper case letters பண்ற அப்படின்னா upper case letters represented as a is equal to 65 and b is equal to 66 and it goes on till 90. ஓகேயா? அப்ப என்ன பார்த்திருக்கிறோம்? bytes அப்படின்னா it is used to represent the characters in the text. bytes are used to, and again different coding schemes are used. in that American standard ASCII code is mostly used in the manufacturing of computer. each binary value is between 0 and 127. the ASCII value for blank space is 32 and for numeric 0 value கொடுத்தேன்னா அங்க உள்ளுக்குள்ள கம்ப்யூட்டர்ல என்ன வேல்யூன்னு எடுத்துக்கிடும் 48 ன்னு எடுத்துக்கிடும். so அது in the same way upper case letter na 65 to 90, lower case letters na 97 to 122. then again next பாரு speed of the computer. இப்போ கம்ப்யூட்டருடைய ஸ்பீட் இப்போ நம்ம இப்போ ஒரு வெஹிக்கிள்ல போறோம்னா கிலோமீட்டர், பெட்ரோல் போடுறோம்னா லிட்டர்ஸ் அப்படி சொல்ற மாதிரி அந்த மெஷர்மெண்ட்ஸ் இப்போ பைட்ஸ்ன்னு சொல்லி மெமரியை நம்ம சொல்ற மாதிரி இங்கே நம்ம அந்த மெஷர்மெண்ட்ஸ் நம்ம பைட்ஸ் பிட்ஸ் மெகாபைட் டெராபைட் கிகாபைட் அந்த பைட்ஸ்ல தான் the speed of a computer depends on the number of bits it can process at once. ஒரு நிமிஷத்துக்கு at a time how many bits இது process பண்ணுது அப்படிங்கறத வச்சு தான் அதை நம்ம பார்க்கிறோம். for example 64-bit computer can process 64-bit numbers in one operation. 64-bit computer can operate 64-bit in one operation, and while 32-bit வந்து bit computer breaks 64-bit numbers down into smaller pieces. ஒருவேளை 64 பிட் ஒரு கம்ப்யூட்டர் ஒரு ஆப்ரேட் பண்ற ஒரு கெபாசிட்டி இருக்குதுன்னா ஒன் டைம்ல அதை ப்ராசஸ் பண்ணும். பட் ஒருவேளை கம்ப்யூட்டருடைய சைஸ் 32 பிட் கம்ப்யூட்டரா இருந்ததுல ரொம்ப ஏர்லியர் வெர்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. 32 பிட்னா என்ன பண்ணும்? ஒரு வேலையை ரெண்டா பிரிக்கும், அதுதான் கொடுத்துருக்குது. ஸோ இட் பிகம் ஸ்லோவர். அப்போ ஒரு வேலையை ஃபாஸ்டா முடிக்கணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதனுடைய மெமரி கெபாசிட்டி இன்னும் ஹையரா இருந்ததுன்னா ஈஸியா ப்ராசஸ் ஆகும். See the next one, different types of number system. பாரு நம்பர் சிஸ்டம்ல இத்தனை நம்பர் சிஸ்டம்ஸ் பார்க்க போறோம். நம்பர் சிஸ்டம் they are decimal, binary, octal, hexadecimal. decimal அப்படின்னா இது நம்ம எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நம்பர் சிஸ்டம். its base value is 10 and it ranges from 0 to 9. and binary base value வந்து என்னது 2. ரெண்டு இந்த கீழ பிராக்கெட்ல கொடுத்திருக்கிறதெல்லாம் பாரு, கீழ பிராக்கெட்ஸ்ல கொடுத்திருக்கிறதெல்லாம் the number of characters, the number of digits available in the system. decimalல 10 digit இருக்கும் 0 ல இருந்து 9 வரைக்கும். பேஸ் இதுல பாரு, இதுல only 2 digits 0 and 1. and octal இது வந்து base value 10 and here base value 2 and octal base value 8 and hexadecimal 16. நல்லா கவனிக்கணும். இப்போ இங்க பாரு பேஸ் வேல்யூ 8 அப்படிங்கிறப்போ 0 ல இருந்து 7 வரைக்கும் தான் இருக்குது இதுல கேரக்டர்ஸ். நெக்ஸ்ட் பாரு பேஸ் வேல்யூ 16. அப்ப 16 அப்படிங்கிறப்போ ஹெக்ஸாடெசிமல். இந்த வேர்ட்ல பாரு ஹெக்ஸாடெசிமல். டெசிமல் ஹாஸ் 10 digits. 10 இருக்குது. இங்க இருந்து 0 ல இருந்து 9 வரைக்கும் எடுத்தாச்சு. இன்னும் மீதி உள்ள 6. அடுத்த 6க்கு ஹெக்ஸ், அந்த அடுத்த 6க்கு என்ன பண்றது? சோ A alphabetsல A எடுத்துக்கிட்டாங்க, B then C, D, then again E, F. இத்தனை லெட்டர்ஸும் எடுத்துக்கிட்டாங்க. A represents 11 and B represents 12 and C 13, D 14 and E 15 and F 16. In this manner the number system works. அப்போ number systemனு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா see there are 4 number system இப்போ நம்ம படிக்க போறோம். அந்த 4 number systemல நமக்கு வந்து by decimal has 10 base value and binary has 2 base value and octal has 8 base value and hexadecimal has
then hexadecimal has 16 base value. Is the base value, see here, each number system is uniquely, each number system